கேள்விக்கு என்ற பதில் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்கிறேன். நம்மத்திலே பாஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கேள்வியோட வந்திருக்கிறேன். பாஸ் என்ன பதில் சொல்றாங்கன்னு நான் கேட்போம் வாங்க. பாசன் பிரைஸ்லா பாசன். பிரைஸ் எல்லாம் தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா பாசன்? பாசன் நீங்க நல்லா இருக்கீங்களா பாசன்? கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினால நல்லா இருக்கேன் அப்படிதான் சொல்லணும். சரிங்க சரிங்க சார். நல்லா இருக்கேன் அப்படின்னு மொட்டையா சொல்லக்கூடாது. அதை நீ கத்துக்கோ. சரிங்க தானே? ஓகே, ஓகேங்க சார். எப்போதுமே வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லாம கிருபையா. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேவனுடைய கிருபை தான் நம்மளை காப்பாற்றுது. அதனால நம்ம கிருபையினால நல்லா இருக்கேன். ஏதோ கேள்வி சந்தேகம் வந்திருக்கிறேன் சொன்னீங்க, சொல்லுங்க சார். கிறிஸ்தவர்கள் வந்து அரசியலில் ஈடுபடலாமாங்க சார்? கிறிஸ்தவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா? வேற ஏதாவது அதுக்குள்ள அரசியல் வாழ்க்கையில கொடி பிடிச்சி போலாமான்னு கேட்குறேன். புரியுது புரியுது. அதாவது ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், கிறிஸ்தவர்கள்னா முதல்ல யார் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. சரிங்க. என்ன, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இது வராது. இன்னொருத்தனுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துறதுக்காகவா நம்ம இல்லைங்க இருக்கோம்? இல்லைங்க. நம்மளுடைய இலக்கே வேற. நம்மளுடைய இலக்கு பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். என்ன, நம்ம பரிசுத்தமாகிறது, நம்மளோட வந்து நம்முடைய ஆத்துமாவை ஈடேற்றுகிறது, இந்த மாம்ச சாயலை களைந்து போட்டு தேவ சாயலை அணிந்து கொள்ளுறது. இப்படிப்பட்ட விஷயம் தான் நம்மளுடைய விஷயம். நம்ம போய் ஐயா வாழ்க, அங்கே போய் தலைவர் வாழ்கன்னு சொல்கிறதும், இங்கே வந்து இயேசுவை வாழ்கன்னு சொல்கிறதும் ஒரே வாயில் வேண்டாம். ஓகேங்க சார். அதனால் இந்த வெளிப்படையான அரசியல் நிகழ்வுகள், அரசியல் வந்து கிறிஸ்தவனுக்கு தேவையில்லை. அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழும். இயேசுவினுடைய ராஜ்யம், இயேசுவினுடைய அரசாட்சி, இதுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்களுடைய ஆட்சியை நம்ம வந்து விரும்பக்கூடாது. ஓகேங்க. இந்த ராஜ்யத்தில் நம்ம பங்கடையும் விரும்பக்கூடாது. இப்போ நீங்க என்னைய கேட்டு நான் உங்களுக்கு ஒரு கல்வி அமைச்சர் பதவியோ ஒரு அமைச்சர் பதவியோ தர்றேன், நீங்க வாங்க அப்படின்னு என்னைய கூப்பிட்டா நான் உடனே போக மாட்டேன். ஏன்னா இதை செய்யறதுக்கு என்னை விட அறிவாளியும் இருப்பான், ஆசைப்படுறவன்னு இருப்பான், எவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் சொல்ற புரியுது. ஆனால் ஆத்மாவை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் சொல்கிறது தான் நான் இருக்கேன். எனக்கு அந்த ராஜ்யத்தை பற்றி பேசுறதுக்கும் அதுக்கு ஜனங்களை அழைக்கிறதுக்கு தான், அதுக்கு ஏதாவது விளங்குற மாதிரி பேசிட முடியுமான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் என் வேலை. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பில்லி கிரஹாம் அப்படி சொன்னார், பிரசிடெண்ட்டாக இருக்க வாங்கன்னு கூப்பிட்டா, இல்லை நான் அதை விட பெரிய பதவி வகிச்சுட்டு இருக்கேன், முக்கியமான வேலை இருக்குது, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க. நல்ல வார்த்தை அது, ஆக்சுவலி நல்ல உதாரணமே கூட. ஓகேங்க சார். புரியுதா? புரியுதுங்க. இது வந்து தேவையும் கூட. இந்த விழிப்புணர்வு நமக்கு வேணும். நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு அரசியலில் ஈடுபட தொடங்கிட்டாங்க. சில கிறிஸ்தவ கட்சிகள் கூட இன்னைக்கு தொடங்கிட்டாங்க. இது தேவையா தேவையில்லையான்னா என்னை பொறுத்தளவு தேவையில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், அரசியல் புரிதல் நமக்கு அவசியம். எப்படி? அரசியல் புரிதல் வேணும். ஆமாம், அரசியலில் ஈடுபாடு நமக்கு வேண்டாம். நம்ம நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குது, என்னென்ன கட்சிகள் இருக்குது, அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவங்க சமுதாயத்தில் ஆற்றின பங்களிப்பு என்ன, இதை எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்குற அறிவு நமக்கு இருக்கு. கண்மூடித்தனமாக ஒருத்தர் 2000 கொடுத்து நாளைக்கு ஓட்டு போட்டுருன்னு சொன்னால் போய் போட்டுற விடாது. உனக்கு ஒரு ஓட்டு இருக்குது இல்லையா, அது இந்த நாட்டினுடைய அதிகாரியை அதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஓட்டு. அதை நீ நேர்மறையாக செய்யணும்னா உனக்கு அரசியல் பற்றிய அறிவு இருக்கு. சரிங்க சார். அரசியலில் ஈடுபடணும்னு அதுக்காக அவசியம் இல்லை. நாட்டெல்லாம் நம்ம திருத்த முடியாது. நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிடணும், நம்மளை நம்புறவங்கள ஈடேற்றணும். இதுதான் நம்மளுடைய வேலை. அதனால நான் இப்போ எனக்கு 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 நல்ல பேச்சாற்றல் இருக்கு, நான் ஒரு அரசியல் கட்சியில் பேசலாமே, பேசினா கைதட்டுகள் கிடைக்கும், அதிக மக்கள் செல்வாக்கு எனக்கு கூட கிடைச்சதுன்னு சொன்னா நான் ஒரு அமைச்சர் ஆகலாம், இந்த நாட்டில் ஏதாவது நல்லது செய்யலாம். அது வந்து எல்லாமே பூமிக்குரியது தான் இருக்கும். நான் அதுக்காக நான் அழைக்கப்படலை.
என் நோக்கமும் என்னோட இலக்கும் அது இல்லை. ஒரு கிறிஸ்தவனுக்கு இலக்கு அது கிடையாது. இந்த நாட்டினுடைய ராஜாவாகிறது ஒரு கிறிஸ்தவனுடைய இலக்கு கிடையாது. கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் சிங்காசனங்கள் கொடுக்கப்பட்டது, அதில் போய் உட்காரணும், அதில் உயிர்த்தெழுதலில் பங்கடையணும்னு இருக்குல்ல, அந்த இலக்கு தான் நம்முடைய இலக்கு. ஓகேங்க சார். அந்த இலக்குக்கு போகிறவன் இந்த இலக்கை தேடி ஓடுவானா? அழிவுள்ள கிரீடம் முக்கியமா, அழியாத கிரீடம் முக்கியமா? அழியாத கிரீடம். ஜீவ கிரீடம் முக்கியமா, போலியான 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வக்கு இருந்தா தெம்பு இருந்தா தேறி வர்றதுக்கு உண்டான இந்த கிரீடம்? இதெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இல்லையா? நித்திய காலமா ஒரு கிரீடம் தருவேங்கிற ஒரு அந்த வேலையை செய்யறதை விட்டுவிட்டு வெட்டித்தனமா, இதெல்லாம் வெட்டி வேலை. கிறிஸ்தவனுக்கு அரசியல் வெட்டி வேலை. ஓகேங்க சார். ஆனா அரசியல் பத்தின புரிதல் இருக்கணும். எவன் நீதியா நடப்பான், இருக்கிற அழுக்குல எந்த அழுக்கு பரவாயில்லாத அழுக்கு, ஒரு 10 அழுக்கு சட்டை இருக்கு, என்ன எந்த சட்டை கொஞ்சம் சுத்தமா இருக்குதோ அதை கொண்டு வந்து போடும். அந்த கதை தான் இங்க. நீ சுத்தமான சட்டைன்னா இயேசுநாதருடைய ராஜ்யம் தான். புரியுதா உனக்கு? அந்த நம்பிக்கையில இருந்துடணும். இருக்கிற சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த ஒரு 10 சட்டை இருக்கு, இங்க 10 கட்சி இருக்கு, 10 சின்ன இருக்கு, இருக்கிறதுல உனக்கு எதுவோ அது. ஏன்னா உனக்கு ஒரு ஓட்டு இருக்கு பார்த்தியா, அதை நீ யாருக்கும் போட விருப்பம் இல்லைன்னு வீணடிக்க கூடாது. உனக்கு இந்த தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கு இருக்கு பைபிள். அது மாதிரி இந்த பங்களிப்பை நீ ஆற்றணும், ஜனநாயக கடமையை நீ ஆற்றணும். அது உனக்கு இந்த தேசம் கொடுத்திருக்கிற உரிமை. ஓகேங்க சார். அதை நீ ஒரு நேர்மையானவனுக்குன்னு நீ நினைக்கிற ஒருத்தனுக்கு, எவனும் நேர்மையானவன் கிடையாது. 10 திருடர்களில் நல்ல திருடர், 10 திருடர்கள் தான். அது நல்ல திருடன் யாரோ அந்த திருடனுக்கு என்ன. இப்ப இவங்க என்ன இறங்கிட்டாங்கன்னா, 10 கொள்ளைக்காரர்கள், நமக்கு பங்கு கொடுக்கிற கொள்ளையன் யாரோ அவனுக்கு ஓட்டு போடுவோம். அப்ப அவன் 500 கோடி அடிக்கிறான், உனக்கு 2000 ரூபாய் கொடுத்து சரி கட்டுறா, கமிஷன் வந்துருச்சு, நீ ஓட்டு போட்டு வர்ற. அடுத்து 3000 ரூபாய் ஒருத்தன் கொடுத்தான்னா அவனுக்கு நீ ஓட்டு போட்டுற. ஏன்னா கமிஷன்ல அதிகமா கொடுத்துட்டான், அவ்வளவுதான். கொள்ளையில பங்கு தான் இங்க நடந்துட்டு இருக்குது. கிறிஸ்தவன் காசு கொடுத்து ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறேன் கிறிஸ்தவன் கிடையாது. ஓகேங்க சார். சொல்றப்படுதா? அந்த அரசியல் கொடி பிடிச்சிக்கிட்டு அரசியல்வாதிகள் பின்னாடி ஐயா வாழ்க, தலைவர் வாழ்க, என்ன அந்த அதுக்கு பின்னாடி போறவனும் கிறிஸ்தவன் கிடையாது. சரிங்க. அவன் அதுக்காக அழைக்கப்படலை. ஆனால் சிறந்த தலைவர்கள்னு அவன் நினைக்கிற யாருக்கு வேணும், அவன் நமக்கு பிடிக்காத கட்சியாக இருக்கும், அது கூட ஓட்டு போடட்டா அது அவனுக்கு சரின்னு படணும். ஓட்டை விற்பனை பண்ணியிருக்கக்கூடாது. என்ன, நாட்டை பிரித்தாளுகிறவர்கள் இருக்காங்கல்ல, அப்படி பாவம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட், அதுகளுக்கெல்லாம் நீ ஓட்டு போடணும். அப்படி உனக்கு பிடிக்கல, நோட்டான்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, போட்டு யாருக்கும் போட விருப்பம் இல்லை, நோட்டான்னு ஒன்று இருக்கு, வேணா போட்டு போ. இல்லைன்னா இந்த 10 திருடர்கள் நல்ல திருடர்களை பார்த்து தேர்ந்து, இந்த ரசிகர் பட்டாளத்துக்கு ஓட்டு போடுறது, ரசிகர்களாக இருந்து ஓட்டு போடுறது, இன உணர்வுல ஓட்டு போடுறது, ஜாதிய உணர்வுல ஓட்டு போடுறது, இதெல்லாம் பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடிச்சு. அதனால என்னுடைய கருத்து, அரசியல் வேண்டாம், அரசியல் மேடை வேண்டாம், அரசியல் புரிதல் வேண்டும். ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் முன்னெடுத்து வைக்கிற கொள்கைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும், சொல்லுவேன் செய்ய மாட்டான், புரியுதா? சொல்லுவேன் செய்ய மாட்டான், சொல்லாத நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தப்பு தப்பா. இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து சீர்தூக்கி பார்த்து, சரி இந்த பயந்தடம் உட்காரட்டும் போ அப்படிங்கிறது. ரெண்டாவது, இங்க பூமியில தேவன் அனுமதிக்கிற ஆட்சி தான் வரும். அந்த நேரம் தேவன் மக்களுக்குள்ள ஒரு விதமான எண்ணத்தை கொண்டு வர, அவங்களுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி அவங்க தான் இங்கே ஆட்சி நடத்துறாங்க. சபையினுடைய புத்தி என்னவோ அதான் அந்த நாட்டினுடைய அரசியல். இவங்கெல்லாம் ஆள்றாங்கன்னா அதுல ஐயோ இவ்வளவு தப்பு நடக்குதுன்னு நினைக்காத, அதெல்லாம் எங்கேயும் நடந்துட்டு இருக்கு, அந்த அரசியல் சபையிலே நடந்துகிட்டு இருக்கு. சபை ஜெயிக்காதனாலதான் அங்க இப்படி நிலவரம் இருக்கு. நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனம் தாழ்த்தி முகத்தை தேடி பொல்லாதவர்களை விட்டு திரும்பினா தேசத்துக்கு சேமம். இது பொல்லாதவர்கள் இருந்தால் தேசத்துக்கு அழிவு. அப்போ அழிக்கிறவன் தான் ஆட்சியில் இருப்பாங்க.
அது யார் கையில் இருக்குது? நாமும் தெரிவிக்கப்பட்டவன் கையில் தானே இருக்கு. அங்கே நீங்கள் நடக்கிற அரசியலோட மினிமைஸ் தான் இங்கே நடக்குது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அரசியல் எங்கேயே இருக்கு? சபையிலே இருக்கு. சபை ஜெயிக்காததுனால தான் தப்பான நபர்கள் கையில் சில நேரம் நாடு சிக்கியிருக்கு. அதை நம்ம முதல்ல புரியணும். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான், அந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதில் நிறைய உதாரணம் சொல்லுவேன், வேண்டாம் அப்புறம் நம்மளை கைக்குள்ளின்றுவாங்க, இல்லை ஏதாவது நம்மளை கெட்ட வார்த்தை போட்டு பேசிடுவாங்க. வேணாம், அரசியல் வேண்டாம், அரசியல் அறிவு வேண்டும். அதான் என்னுடைய நிலைப்பாடு. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.